Hi friends, welcome to Banu Training Tech channel. Okay, conditional formatting பண்றதுக்கு home ribbonல style tabல conditional formatting click பண்ணிங்கனா அதுல highlight cells rules அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து ஒரு 7 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது greater than, less than, between, equal to, text that contains a date occurring, duplicate values. So இந்த 7 ஆப்ஷன்ஸ் வந்து இந்த highlight cell rules குள்ள இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது greater than, ஓகேங்களா? So greater than அப்படினா இப்ப for example நீங்கள் கொடுக்குற வேல்யூக்கு கிரேட்டராக எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணுறது. இப்போது நான் இந்த சேலரி அப்படின்ற காலமை செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஆப்ஷன் போனதுமே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, அதில் ஸோ அது ஃபஸ்ட்டு ஒன்றில் தான் வந்து நீங்கள் கண்டிஷன் கொடுக்கணும், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 40,000க்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்ததுமே பாருங்கள், இப்போ 40,000க்கு மேலே என்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கு இல்லையா. இப்போது லைட் ரெட் கலரில் ஹைலைட் ஆகிருக்கு. ரைட் சைட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சம் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதில் என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இல்லை இந்த கலரெல்லாம் வேண்டாம், நீங்களாக ஏதாவது ஒரு புது கலர் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா அதிலே கஸ்டம் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் போயிட்டு அதில் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு வந்து வேணுன்ற சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்சஸ், பார்டர் என்ன வேணாலும் நீங்கள் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் கொடுத்த கலர்ஸ் வந்து இதில் வந்து செட் ஆகும், ஓகேங்களா? பாருங்கள், நான் ப்ளூ கலர் கொடுத்தேன். ஸோ ப்ளூ கலர் வந்து வேல்யூ செட் ஆகிருக்கு. ஸோ அப்போ 40,000க்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் இப்போது ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து கிரேட்டர் தென், ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் லெஸ் தென். ஸோ அதுக்கு அகெயின் அந்த சேலரி காலம் செலக்ட் பண்ணிவிட்டு அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ்குள்ளே லெஸ் தென் ஆப்ஷன் போயிடுறேன். போயிட்டு கண்டிஷன் வந்து 20,000க்கு கீழே வேணும் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ 20,000க்கு கீழே இருக்கிற வேல்யூஸை மட்டும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்துட்டு அண்ட் தென் இந்த சைடு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா 20,000க்கு கீழே என்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கோ அந்த வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும், ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பிட்வீன். ஸோ அதுக்காக சேலரி காலம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ்குள்ளே பிட்வீன் எடுத்துக்கிறேன். பிட்வீன் அப்படின்னா எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு ஹைலைட் ஆகணும் அப்படின்றது கொடுக்குறது தான். ஸோ பிட்வீன் கிளிக் பண்ணதுமே 2 பாக்ஸ் வந்திருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கணும், செகண்ட் ஒனில் எண்டிங் வேல்யூ. ஸோ அப்போ இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். தென் ரைட் சைடில் என்ன கலர் வேல்யூ வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா 50,000லேருந்து 70,000க்குள்ளே இருக்கிற வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 50,000, 55,000, 60,000. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கா. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஈக்குவல் டு. ஸோ அகெயின் நான் சேலரி காலம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ்குள்ளே ஈக்குவல் டுன்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 15,000 அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் சைடில் லைட் ரெட் ஃபில் அப்படின்ற கலர் வேல்யூவை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15,000 எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ். ஸோ இப்போ இந்த டேப்லர் காலமில் எனக்கு யூசர் அப்படின்ற டெக்ஸ்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் ஆப்ஷன் போயிட்டு ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் நான் யூசர் அப்படின்ற டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன். இது வேல்யூஸ்க்கு வராது, ஒன்லி ஃபார் டெக்ஸ்ட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ யூசர்னு கொடுத்துட்டு கஸ்டம் ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு அதில் ஃபில் கொடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மோர் கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக ஒரு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா யூசர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் 6 செல்ஸில் யூசர் அப்படின்ற வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ அகெயின் எக்ஸிக்யூட்டிவும் எனக்கு ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் ஆப்ஷன் போயிட்டு இப்போ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேல்யூ வேணுமோ அந்த கலர் வேல்யூவை அகெயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கஸ்டம் ஃபார்மேட்டில் மோர் கலர்ஸ்குள்ளே போயிட்டு அகெயின் ஒரு கலரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன்.
இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்னு எந்த செல்லெல்லாம் இருக்கோ அந்த செல்லில் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ்குள்ளே போனீங்கன்னா டேட் அக்கரிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, லாஸ்ட் வீக், திஸ் வீக், நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒன்லி ஃபார் டேட்டுக்கு தான் பண்ண முடியும். ஓகே, இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போது நான் வந்து டுடே டேட் வரணும் அப்படின்றதுக்காக ஈக்குவல் டு டுடே அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவல் டு டுடே கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் இந்த வீடியோ போடும்போது செப்டம்பர் 16. ஸோ அதனால் அன்றைக்கி டேட் நமக்கு வந்திருக்கு. இதே இது ஈக்குவல் டு டுடே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் -1 கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே டேட் நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் டுடே டேட் எஸ்டர்டே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, டுமாரோ டேட் வர்றதுக்கு ஈக்குவல் டு டுடே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு +1 கொடுத்தீங்க அப்படின்னா டுமாரோ டேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஆல்ரெடி ஃபில் சீரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி டே சீரீஸை கொண்டு வர்றது அப்படின்றது பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நான் 17/9/2022 டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சீரிஸ் ஆப்ஷன் மூலமாக காலம் வைஸ் வேணும். அண்ட் தென் டேட்டில் டேஸ் மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இங்கே ஸ்டாப் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 30/9/2022 வரைக்கும் கொடுக்குறேன். அப்போது 17/9/2022 இருந்து காலம் வைஸ் 30/9/2022 வரைக்கும் உங்களுக்கு டே சீரீஸ் அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் ரிப்பனில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல் ரூல்ஸ்குள்ளே டேட் அக்கரிங் ஆப்ஷன் போகிறோம். ஸோ அதில் லெஃப்ட் சைட் பாக்ஸில் போனீங்க அப்படின்னா எஸ்டர்டேன்னு இருக்கு இல்லையா? ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ அதை ரைட் சைட் பாக்ஸில் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா அந்த எஸ்டர்டே டேட் என்னவோ அதை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி டுடே, டுமாரோ எல்லாத்துக்குமே பண்ணலாம். ஸோ அகெயின் நான் இந்த டேட் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டேட் அக்கரிங் ஆப்ஷன் அகெயின் நான் போகிறேன். போனதுமே இப்போது வந்து நான் டுமாரோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு என்ன ஹைலைட் கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள், டுமாரோ என்ன டேட்டோ அந்த டேட்டை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகே, அகெயின் நான் இதே காலமை செலக்ட் பண்ணிவிட்டு டேட் அக்கரிங் ஆப்ஷன் போகிறேன். அதில் வந்து இப்போது டுடே அப்படின்றது செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கஸ்டம் ஃபார்மேட் மூலமாக ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்ததுமே இப்போ டுடே டேட் என்னவோ அந்த டேட் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அகெயின் அதே காலமை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டேட் அக்கரிங் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக், திஸ் வீக், நெக்ஸ்ட் வீக், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் வீக்குன்னு கொடுத்ததுமே ஸோ நெக்ஸ்ட் வீக் என்னென்ன டேட்டெல்லாம் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணணுமோ அந்த இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டில் நெக்ஸ்ட் வீக், திஸ் வீக், லாஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே வந்து டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் டூப்ளிகேட் வேல்யூஸ் அண்ட் யூனிக் வேல்யூஸ் எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சம் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ்குள்ளே டூப்ளிகேட் வேல்யூஸ் போயிடுறேன். இப்போ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு டூப்ளிகேட் ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ ரிப்பீட்டேஷனாக என்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கோ அந்த வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன கலர் வேல்யூ வேணுமோ கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா டூப்ளிகேட்டாக இருக்கிற வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். இப்போ இதே இது வந்து யூனிக்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் ஹைலைட் பண்ணணும்னா அகெயின் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸில் இங்கே யூனிக் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் உங்களுக்கு என்ன கலர் ஃபார்மேட்டில் வேணுமோ கொடுத்துக்கோங்க. இப்போது நான் இங்கே வந்து கஸ்டம் ஃபார்மேட் மூலமாக ஒரு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ யூனிக்காக என்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ்க்கு வந்து காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கூட இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதை பற்றி நான் வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடியே போட்டிருக்கேன். ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபில் சீரீஸும் டூப்ளிகேட் வேல்யூஸ்க்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.